அமைதிக்கான நொபேல் பரிசு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ட்ரம்ப் போன்ற நபர்கள் இந்த மாதிரியான தாக்குதலை வந்து கண்டிச்சாங்களா அப்படின்னா நிச்சயமா அவங்க கண்டிக்க மாட்டாங்க. ஏன் கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஏவல் நாய் இவங்க சொல்லக்கூடிய இடத்த கடிக்கும். அதே மாதிரி அது எங்க பாயணும்னு நினைக்கணுமோ அது அங்கேயும் பாயும். ஸோ அதனால் வந்து அவங்களும் இதை வந்து கண்டிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க இதை கண்டிக்கலைங்கிறதுலையே அமெரிக்காவுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் மிக தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த மனித உரிமை மீறலை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக இந்த இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மோசமான மனநிலை கொண்ட இந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுடைய மனநிலை வரும் காலங்களில் எப்படி வேணால் மாறும். இதை இந்தியாவை நோக்கியும் வரும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியே தான் ஆகணும். அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுடைய துணை இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதால நம்ம எங்கே வேணால் வந்து பாயலாம், யாரை வேணால் கடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் நகர்கிறார்கள். ஆனால் இந்த நகர்வுக்கு அப்படிங்கிறது இந்தியாவோட பதிலடி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது தான், மீண்டும் ஒரு முறை ஏதேனும் தாக்குதலை பாகிஸ்தான் செஞ்சிச்சு அப்படின்னா வேர்ல்டு மேப்லேயே பாகிஸ்தான் வந்து இருக்காது அப்படின்னு ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் ஒருவேளை தப்பி தவறி இந்தியா பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா எப்படி காசாவுடைய நிலைமை ஆனதோ அதே போல் இஸ்லாமாபாத்தும் காசாவாக மாறும் அப்படிங்கிறத பல நேரத்தில் வந்து இந்தியா சொல்லியிருக்கு. ஸோ இந்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அமைதிக்காக பொங்கக்கூடியவர்கள் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு காட்டுமிராண்டியை தான் இந்தியா இத்தனை வருடங்களாக வந்து எதிரியாக வந்து எதிரில் நிறுத்தி நம்ம வந்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது. இனிமேல் வரும் நாட்களும் மிகவும் ஒரு நெருக்கடியான நாட்களாக ஆப்கானிஸ்தானுக்கு இருக்க போகிறது. இருந்தாலும் கூட ஒரு உற்ற நண்பனாக இந்தியா துணை நிற்கும். அதே போல் பாகிஸ்தான் வந்து அந்த பார்டரில் பண்ணுற மாதிரியே இந்த பார்டரில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 செய்வதற்கு இந்தியா ஒருபோதும் தயங்காது. இதில் மிக நிச்சயமாக பார்க்கலாம். இந்த பதிவோட இறுதியாக இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி, லக்னோவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு நம்ம ஒரு பிரத்யேகமாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாராகிடுச்சு. அதை வந்து அங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அறிவிப்பு ஒன்றொன்றும் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காதில் கேட்கணும். அவனை தொட்ட அப்படின்னா இந்த புதுசாக ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பிரம்மோஸ் ஏவுகணை ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியா கொடுக்கக்கூடிய செய்தியாக இந்த இடத்துல இருக்குது.